சாக்காக்காரி கன்னடத்தில் வெளியான இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷனில் தன்னோட மனைவியை கொலை செஞ்சதா ஒரு இளைஞரை கைது பண்ணி வச்சுருக்காங்க. போலீஸ் அசந்த கேப்பில் அந்த கைதி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஓடும்போது போலீஸ் அவனோட காலில் சுட்டுறாங்க. இந்த காயத்தோடு தப்பிச்சு அதே ஊரில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த ஹோட்டலில் நடத்துகிறது ஒரே ஒரு ஆள் தான். அவர் எல்லோரும் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. தன்னோட ஹோட்டலில் வந்து ஒளிஞ்சிக்கிட்ட அந்த கைதியை போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாற்றுறாரு. குண்டடிப்பட்ட அந்த கைதியை வெளியே போக சொல்ல முடியாதால் 2-3 நாளைக்கு அதே ஹோட்டலில் வச்சு அடைக்கலம் கொடுக்குறாரு. அடுத்த நாள் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே கிளம்ப சொல்லும்போது அந்த கைதி குண்டடிப்பட்டனால அங்கேயே செத்துடுறான். அப்புறம் என்னாச்சு? இப்போ செத்துப்போன கைதியை பற்றி போலீஸ்கிட்ட சொன்னாரா, இல்லை அந்த கைதியோட பாடியை என்ன பண்ணார்? இப்போ போலீஸ் ஒரு பக்கம் அந்த கைதியை தேடிட்டு இருக்கு. அந்த கைதியோட மனைவியை உண்மையிலேயே கொன்னது யாரு? இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கு. ஒரு யதார்த்தமான கிரைம் த்ரில்லராக இந்த படம் அமைஞ்சிருக்கு. கன்னட படம் அப்படின்றதுனால ஒரு ட்ராமா ரேஞ்சுக்கு தான் இந்த படத்தோட மேக்கிங் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நல்லாவே முடிச்சிருக்காங்க. படத்தில் அங்கங்கே லேக்காக தான் இருக்குது. பட் ஒரு படமாக நல்லாவே வந்திருக்கு. போர் அடிச்சா பாருங்கள். யுவர் விஷ். தேங்க்யூ.